ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிச்சு. மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. செய்றது 10 நிமிஷம் தான் ஆகும். செஞ்சு வச்சிங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ்ன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா அல்டிமேட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 மாங்காய் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ போல இருக்கு. இது வந்து கொஞ்சம் முத்துன மாங்காவா இல்ல, பிஞ்சு மாங்காவா இருக்கு. நல்ல முத்துன மாங்காவா எடுத்துக்கோங்க. அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் கிடச்சிது. பாருங்க பிஞ்சா தான் இருக்கு. விதையெல்லாம் பாருங்க. இப்படி அந்த விதையவே அந்த உள்ள இருக்கிற அந்த இதே பாருங்க டைரக்ட்டாவே கட் பண்ண முடியுது. முத்துன மாங்காய் வந்தா இந்த மாரி நேரா 2ஆ கட் பண்ண முடியாது. கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கலாம். இப்போ அதே மாரி இந்த மாங்காவும் கட் பண்ணிக்கலாம். நல்ல முத்துன மாங்காவா இருந்தா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து ரொம்ப பிஞ்சா இருக்கு. ரொம்ப புளிக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க நல்லா முத்துன மாங்காவா வாங்கி செஞ்சுக்கோங்க. அப்பதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் பாருங்க பிஞ்சா தான் இருக்கு. இப்போ இந்த விதைகள மட்டும் எடுத்துட்டு நம்ம இத வந்து வேக வைக்க போறோம். இப்ப இது இருக்கட்டும். நம்ம இட்லி பானைய சூடு பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தியிருக்கேங்க. நல்லா சூடாயிட்டு இருக்கு. இந்த மாரி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண மாங்காவ வச்சுக்கலாம். நீங்க நல்லா முத்துன மாங்காவா இருந்தா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இது பிஞ்சு மாங்கான்றனால பெரிய பெரிய சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். இதுக்குள்ள ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்றதுக்கு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். வெந்தயத்தோட கலர் நல்லா இந்த மாரி சேஞ்ச் ஆகணும். இந்த மாரி நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இது இருக்கட்டும். இப்ப பாருங்க மாங்காவும் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப இத எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம இதுல இருக்க பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு இந்த தோல் வேண்டாம். அதனால வந்து இந்த சத பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாரி நல்லா அந்த தோல்ல இருக்கிறது வந்து நல்லா வழிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிளீனா எடுத்துக்கோங்க. இப்ப எல்லா மாங்காவும் இதுவுமே எடுத்துக்கலாம். இப்ப இது தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு கடாயில வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நெறையவே சேர்த்துக்கோங்க. அப்பதான் கெட்டு போகாம இருக்கும். நான் வந்து ஒரு 100 கிராம் போல எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இதுல வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்க மாங்காய் பல்ப்ப சேர்த்துக்கலாம். இதுல வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும். காரம் இருக்காது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். இப்ப மாங்காவ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா, இந்த மாங்காய் எல்லாம் நல்லா ஒண்ணு சேரணும். இந்த மாங்காய் வந்து நல்லா குழைவா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவோட. அப்பதான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒண்ணு சேர நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேல தான். செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம். கெட்டே போகாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச வெந்தய கடுகு பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கடுகு வெந்தய பொடி நீங்க ரெடி பண்ணி வச்சீங்கன்னா எல்லா ரெசிபியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாரி ஊறுகாய் ரெசிபிக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில கொஞ்சமா வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்ல வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த புளிப்பு, இனிப்பெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் போல எண்ணெய் பிரிஞ்சு வந்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மாங்காய் கிரேவி ரெடி. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். வித்தியாசமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.